சங்கீதம் 121:5 भजन संहिता 121 वचन 5 கர்த்தர் உன்னை காக்கிறவர். यहोवा तेरा रक्षक है the Lord is your protector. यहोवा तेरा रक्षक है என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों உங்களுக்கு ஒரு பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு அருமையான போர்ச்சேவகன் செய்கிற ஒரு பணியை பார்க்கிலும் இவர் மிகவும் கண்ணியமானவர் அல்லவா? ஆகவே அவர் மகிமையாய் அமர்ந்திருந்து ஏராளமான ப்ரொடெக்ஷன் தந்துகிட்டே இருக்கிறாரு. देखिए जैसा एक सैनिक एक सेना वाला जो है जिस तरह से रक्षा करता है उसी रीति से परमेश्वर भी आप लोगों के लिए रक्षक हैं. அவருடைய கைகளில் இருந்து கிரணங்கள் பாய்கிறது. और उनकी हाथों से जो है किरणें निकलती हैं. உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். वो आप लोगों की रक्षा करने वाला है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का हृदय बिना चिंता का रहे. ஆமா, ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். परमेश्वर जीवित परमेश्वर हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. जीवन का सोता उनके पास है. உங்களை காக்கிறவர் வெறுமனே ஒரு கேடகமாக இருந்து மட்டும் காப்பதில்லை, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருப்பதினால் உங்களை காப்பா. आप लोगों का रक्षक केवल डाल ही नहीं, जीवन का सोता उनके पास रहने के कारण आपकी रक्षा करते हैं. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். आमीन बोलेंगे ना? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஆமா, இயேசு மகாராஜா பாடையை தொட்ட பொழுது மரித்தவன் பிழைத்தான். देखिए यीशु महाराजा ने जब मरे हुए उसको लेटे छुआ तो वह जिंदा उठ गया. ஜீவ ஊற்று அவரிடத்துல இருக்கு. क्योंकि जीवन का सोता उनके पास ஜீவ है. ஊற்று இருக்கு. जीवन का सोता उनके पास है. யவீருவின் மகள் மரித்து போனாள். यवीरू की बेटी मर गई. எல்லாரும் உட்கார்ந்து அழுகுறாங்க. सभी लोग वहां पर रो रहे थे. ஆனால் இயேசு சொன்னா தூங்கிட்டு இருக்காப்பா. लेकिन यीशु ने कहा ये सो रही है. என்னங்க அவர் இறந்துட்டாங்க, ஹார்ட் பீட்டே இல்ல. अरे ये तो यानी मर गई है, हार्ट बीट नहीं है. பெரிய தூக்கம் போட்டுருக்கா. ये बड़ी नींद कर रही है. அதிகமான நேரம் தூக்கம் போட்டுருக்கா. बहुत घंटों से ये सो रही இந்த है. எழுப்புறேன் பாரு. अभी मैं ऐसे उठा देता हूँ. அப்படி புள்ளை கை பிடிச்சு எழுப்புனா எந்திரிச்சிருச்சு. और ऐसे बच्ची को हाथ पकड़कर उठाने से मैं वो उठ गई. ஜீவனின் ஊற்று அவரிடத்துல இருக்கிறது. क्योंकि जीवन का सोता उनके पास है. வாழ்க்கையில ஆண்டவரை பிடிச்சிடுங்க, ஊற்று அவர்கிட்ட இருக்கு. जीवन में परमेश्वर को पकड़ लीजिए क्योंकि ஜீவ ஊற்று அவர் இருக்கு. क्योंकि जीवन का सोता उनके पास है. கர்த்தர் உன்னை காப்பார். यहोवा प्रभु आपकी रक्षा எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். सारी बुराइयों से दूर करके रक्षा करेंगे. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். आमीन बोलेंगे ना? ஹalleluya, हालेलुया. வாழ்க்கையில முக்கியமான நாட்கள் வரும்போது உங்கள் ஜீவன் குறையக்கூடாது. பொறாமைகள்லாம் ரொம்ப பெருகும். அந்த நேரத்துல உங்களுடைய பலன் சுகம் ஜீவன் குறைவது போல தெரியும். ஏன்? அதிகமான பொறாமை எதிர்க்க உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை, அதனால அப்படி சோர்ந்து போகிறீங்க, அவ்வளவுதான். யூ ஆர் ஃபீலிங் லைக் தட். அது உண்மையில உங்களுக்கு ஜீவன் குறையாது, ஆனா அவர் உணர்றீங்க. அப்ப அந்த நேரங்கள் எல்லாம் வாழ்வின் முக்கியமான நாள் வருது. உங்க பர்த்டே, உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய குடும்பத்தில் திருமணம், அதெல்லாம் வரும்போது முன்னமேயே உபவாசித்து ஜெபித்து காத்திருங்க. देखिए आप लोगों के जीवन में जब महत्वपूर्ण दिन आ जाते हैं तो घमंड के जरिए आप लोगों के शरीर में बल नहीं होता है, इसलिए सावधान रहना है. ஜீவ ஊற்று அவர்கிட்ட இருக்கு. क्योंकि जीवन का सोता उनके पास है. உங்க கார்ல பெட்ரோல் தீந்து போச்சு, आपके कार में पेट्रोल खत्म हो गया है, உட்கார்ந்து ஓன்னு அழுவீங்களா? क्या आप लोग बैठकर रोएंगे? உங்க பைக்ல பெட்ரோல் தீந்து போச்சு, आपके बाइक में पेट्रोल कम हो गया है, நீங்க தலையில அடிச்சு அழுதுகிட்டு இருப்பீங்களா? क्या सर में मारकर आप लोग रोते रहेंगे? எங்க அடுத்த பெட்ரோல் பங்க் இருக்குது, अगला पेट्रोल बंक किधर है, அங்க தள்ளிட்டு போயிருவீங்க. वहां तक आप ले जाएंगे, ஃபில் பண்ணிடுவீங்க, उसे पूरा भर देंगे, மறந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். और ऐसे ही उड़ते ही चलते जाएंगे. வாரம் தவறாம சர்ச்சுக்கு வாங்க. हफ्ते को छोड़े बिना हर रविवार आ जाइए. ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவன் எடுத்து நிரப்பிக்கிடுங்க. देखिए जीवन के सोते से उसे भर दीजिए. கவலை இல்லாம போய்கிட்டே இருங்க. बिना किसी चिंता से चलते रहिए. வாரம் முழுசும் ஓடுங்க. हफ्ते भर आप लोग चलते रहिए. கவலையும் இல்ல, கலக்கமும் இல்ல. कोई चिंता नहीं है, कोई दुख नहीं है. ஆமென். आमेन. கை வச்சு சொல்லுங்க ஹalleluya. तो उठाकर बोलेंगे हालेलुया. ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை காப்பார். जीवन का सोता उनके पास है, यहोवा आपकी रक्षा करेंगे. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறாரு. यहोवा तेरी दाहिने और तेरी आड़ है. உலகத்துல நம்மை மறுதலிக்காத ஒரு ஃப்ரெண்ட் என்னன்னா அது நம்முடைய நிழல்.
और इस संसार में ऐसा कोई दोस्त है जो हमें दूर नहीं हटाएगा तो वो हमारा हाल है। எங்க போனீங்கனாலும் வரும். देखिए ये छाया हर जगह जाने से आता है। எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் வரும். जिस जगह में जाने से भी उस जगह में உங்களை आएगा। ஒரு நாளும் மறுதலிக்காது. वह कभी आपको नहीं छोड़ेगा। தேவன் தம்மை தான் மறுதலிக்க மாட்டார். यानी परमेश्वर अपने आप को दूर नहीं हटाते हैं நம்முடைய நிழலும் நம்மை மறுதலிக்காது. और हमारा छाया भी हमको छोड़कर नहीं அப்ப जाता है। ஆண்டவர் உனக்கு வலப்பக்கத்து நிழலா இருக்கிறார்னா உனக்கு சாதகமான ஒரு அருமையான நிழல், உன்னை காக்கிற நிழல். அந்த நிழல் இருக்கும் மட்டுமா உனக்கு தீங்கு வராதுப்பா. अगर परमेश्वर आपके दाहिने और आप लोगों के लिए आड़ है तो जब तक वह आड़ है कोई बुराई आपके पास नहीं आ सकती है। அந்த தேசத்து ஜனங்களை காக்கிற நிழல் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி ஜனங்கள் கண்டார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம்ல. और ऐसे हम वचन में पढ़ते हैं कि उस देश को रक्षा करने वाली आड़ उनको छोड़कर चली गई थी। அந்த நிழல் அல்ல, நமக்கு ஜீவனுள்ள தேவனுடைய நிழல். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆமென். देखिए सर्वशक्तिमान की छाये पर जो है वह शरण स्थान पर आ जाता है। கை வைத்து சொல்லுவோம் ஹalleluya. हाथों को उठाकर बोलेंगे हालेलुया। ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. इसलिए आप लोगों का हृदय बिना चिंता के பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. यानी दिन का धूप और रात का छाया आपको नुकसान नहीं पहुंचा सकता है। ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாலும் பயம் இல்லை. देखिए ऑरेंज अलर्ट देने से भी कोई डर नहीं है। அதுக்காக வெயில போய் சுத்திட்டு இருக்காதீங்க. इसलिए धूप में घूमना नहीं। ஆனா நமக்கு வேலைன்னு போகும்போது நம்மை அது தீமை செய்யாமல் காப்பா. लेकिन जब काम के लिए जाते हैं तो बिना बुराई की रक्षा हमको मिलेगी। கர்த்தர் காப்பா. यहोवा प्रभु रक्षा करेंगे। ஆமா, வெயில்னால வருகிற தீமைகள் இருக்கு. देखिए धूप से जो बुराइयां मिलती है, நில ஒளியில் படுக்கும் பொழுதும் வருகிற தீமைகள் இருக்கு. और चांद की आड़ में सोने से भी कुछ बुराइयां होती हैं। தேவன் உங்களை தப்புவிப்பார். परमेश्वर आपको बचाएंगे। இது இயற்கையாய் வருகிற தீமைகள். और ये सृष्टि के जरिए आने वाली बुराइयां யாரு எய்ம் பண்ணல உங்க மேல. आप लोगों के ऊपर किसी ने डाला नहीं है। யாரும் உங்க மேல பொறாமைப்படல. कोई आपके ऊपर घमंड नहीं किए हैं। இயற்கையாய் வருகிற தீமை. और ये सृष्टि के जरिए आने वाली बुराइयां கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். परमेश्वर आपको दूर हटाकर रक्षा करेंगे। நிறைவாக आखिरी में கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது மேற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். और परमेश्वर आपको आने जाने में सब कार्यों में रक्षा करेंगे। கர்த்தருடைய கரம் கூட இருப்பதினால் பிரயாணங்கள் உங்களுக்கு வாய்க்கும், சமாதானமாயிருக்கும், பாதுகாப்பாயிருக்கும். क्योंकि परमेश्वर का हाथ आप लोगों के साथ रहने के कारण आप लोगों की यात्रा अच्छी रहेगी और शांति எழுந்து நிற்போமா? सभी लोग खड़े हो जाएंगे। எல்லாரும் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. पूरे मन से परमेश्वर के लिए सभी लोग स्तुति कहेंगे। ஹalleluya. हालेलुया। எங்கள் பிரயாணத்தில் கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹalleluya. और बोलिए हमारी यात्रा में रहने वाले प्रभु आपकी स्तुति। கர்த்தாவே நீர் நல்லவர். यहोवा आप भला है। தேவன் நீர் நல்லவர். परमेश्वर आप भलाई करने वाले हैं। கர்த்தாவே நீர் நல்லவர். यहोवा आप भले हैं। நீங்க வாய் திறந்து சொல்லுங்க கர்த்தாவே நீர் நல்லவர். आप मुंह खोलकर बोलिए यहोवा प्रभु आप தேவனே भले நீர் हैं। நல்லவர். परमेश्वर आप भले हैं। இயேசு மகாராஜாவே நீர் நல்லவர். यीशु महाराजा आप भले हैं। பரிசுத்த ஆவியானவரே நீர் நல்லவர். ये पवित्र आत्मा आप भले हैं। மன்னாவை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். मन्ना को देने वाले आपकी स्तुति हो। காடைகளை பொழிபவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். पक्षियों को देने वाले आपकी स्तुति हो। வெயிலில் வெயிலோ நிலவோ சேதப்படுத்தாமல் காக்கிறவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். धूप या आड़ के जरिए नुकसान न पहुंचाने वाले यहोवा आपकी स्तुति हो। எங்கள் வலது பக்க நிழலாய் இருப்பவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். हमारे दाहिने और आड़ के समान रहने वाले आकाश और सृष्टि का कर्ता आपकी स्तुति हो। கர்த்தாவே உம்மிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம். यहोवा प्रभु आपके पास जीवन का सोता है आपकी स्तुति हो। இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. और अभी परमेश्वर की शक्ति उतर रही है। கர்த்தர் ஒவ்வொருவர் அருகாமையிலும் தம்முடைய விசேஷித்த பாதுகாக்கும் தூதர்களை நிறுத்துகிறார். இந்த நாள் முதற்கொண்டு நிறுத்துகிறார். உங்களுக்குரிய தூதர்கள் இனிமேல் பணிவிடை தூதர்களின் சேவை நீங்கள் காண துவங்குவீர்கள். அன்றைக்கு ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர் असेवाडुகிறார். दाहिने और आगे आप लोगों के पास में जो है परमेश्वर के हथियार से लिए हुए स्वर्गदूत रहते हैं. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் முகத்தை புதைத்துக் கொள்ளுங்கள். यहोवा के हाथों में आप लोगों के चेहरे को लगा लीजिए. உங்கள் கண்ணீரை அவருடைய பாதத்திலே சிந்துங்கள். आप लोगों के आंसुओं को उनके चरणों पर यानी गिराइए. அதன் பின்பதாக ஆலயத்திலிருந்து புறப்படும் போது ஜெயமான ஜீவியம் செய்ய புறப்படுங்கள். उसके बाद जब आप लोग भवन से निकलते हैं तो जय का
जीवन सीखेंगे। பயப்படாதீங்க. डरना नहीं। கர்த்தர் கூட வலப்பக்க நிழலாக இருக்கிறார். यहोवा प्रभु दाहिने के आड़ के समान आप लोगों के साथ है। பயம் இல்லை. कोई डर नहीं है। எதற்கும் பயம் இல்லை. किसी के लिए भय नहीं है। ஹalleluya. हालेलुया। ஜீவ ஊற்று அவரிடத்துல இருக்கு. உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான பலன் இப்ப இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்துக்கு தேவையான பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்துக்கு தேவையான பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहते हैं कि आप लोगों के लिए शरीर के जो बल चाहिए वो अभी उतर रहा है। உங்கள் கண்களுக்கு தேவையான பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहते हैं कि जो बल आपके आंखों के लिए चाहिए वो अभी उतर रहा है। உங்கள் இருதயத்துக்கு தேவையான பலன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहते हैं कि हृदय के लिए जो बल चाहिए अभी वो उतर रहा है। அவர் தமது சிறகுகளினாலே உங்களை மூடுகிறார். वो अपने पंखों से आपको ढाप देते हैं। அவருடைய சிறகுக்குள்ளே நுழைந்து உங்களை பார்க்க பிசாசினால் கூடாது. उनके यानी पंखों வன் के கண்கள் अंदर பொறாமையினால் கூடாது. और नजर और शैतान की नजर அவர் देख தமது नहीं सकती। சிறகுகளாலே वो மூடுகிறார். अपने पंखों से ढाप देते हैं। हालेलुया.